ஆனால் அவங்க ஒரு பொறியாளர்கள், முழுக்க முழுக்க அவருடைய சிந்தனையே வேற. ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு தமிழ் ஆர்வம் இருக்கிறத நான் பார்த்தேன். குறிப்பாக திருஞான சம்பந்தம் அவர்கள் அவருடைய தாத்தா வழியை பற்றியெல்லாம் சொல்லி அவர்களாம் எப்படி தமிழ் ஆர்வத்தில், தமிழ் பரம்பரையில் வந்தக்கூடிய தமிழ் அறிஞர் பரம்பரையில் வந்த திருஞான சம்பந்தம் அவர்கிட்ட இதை பற்றி பேசிட்டு இருந்தப்போ உடனே அடுத்த நிகழ்ச்சியில் மேகநாதன் சாருக்கும் உதயம்ராம் சாருக்கும் விருது கொடுக்கணும்னு சொன்னார். நான் உடனே சிபாரிசு பண்ணிட்டேன்னாரு. நான் கேட்டேன், எனக்கு அவங்க கட்டிடம் கட்டுறாங்க, நான் எதுவுமே கட்டலே இல்லை. அவர் உடனே ராமலிங்க ஐயா சொன்னார், நீங்கள் சமுதாயத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் சிந்தனை மூலமாக கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார், அதனால் அந்த விருது பொருத்தமாக இருக்கும்னாரு. என்ன விருதுன்னு எனக்கே கேட்டார். சார், விருதுக்கெல்லாம் நானே என் பேரை சொல்லக்கூடாது, விருது வேணாலும் கொடுங்க சார், எத்தனையோ சர்வீஸ் பண்ணுறோம், இலக்கியம் பண்ணுறோம், சமுதாயம் பண்ணுறோம், ஆன்மீகம் பண்ணுறோம். விருது என்பதற்கு பெயரெல்லாம் முக்கியம் இல்லை, கொடுக்குறவங்களுடைய மனசு தான் ரொம்ப முக்கியம். அதை விட ஒரு பெரிய விருது இருக்க முடியாதுன்னு என்னுடைய நண்பருக்கு என்ன கோபம் தெரியல, மேகநாதன் அவர்கள் உரத்த சிந்தனையாளர் விருதுன்னு அவர் தான் டைட்டில் கொடுத்துருக்கிறார். உரக்க சிந்தனையாளராக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன உரத்த சிந்தனை சமுதாயத்தில் இன்னைக்கு ஒரு பேசுனதை, இன்னைக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்முடைய டாக்டர் பேசினார் இல்லையா, அதை விடவா இன்னைக்கு ஒரு லவுடு திங்கிங் இருக்க முடியும். இன்னைக்கு காலத்தினுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு சிந்திக்கிறானோ. நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா சிந்தனையாளர்கள் எல்லாருமே நம்ம பேசுறதா இல்லை. யாரை பேசுகிறோம்? ஒரு சாக்ரட்டிஸை பேசுகிறோம், ஒரு ஆர்கிமிடிஸை பேசுகிறோம். ஏன் இவங்களை எல்லாம் பேசுகிறோம்னா காலத்தினுடைய ஓட்டத்திற்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்திற்கு சமுதாயத்திற்கு என்ன தேவையோ அதை பற்றி சிந்திக்கிறவன் தான் ஒரு மிகச்சிறந்த லவுடு திங்கராக இருக்க முடியும் இல்லையா? இன்னைக்கு அப்துல் கலாம் அவர்கள் நம்ம பாராட்டி பேசுகிறோம் என்றால் அவர் என்ன சொன்னார்? இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாருமே கொஞ்சம் யங்கர் ஜெனரேஷன்கிட்ட போய் எல்லாம் போய் சேருங்க, யங்கர் ஜெனரேஷனை மோட்டிவேட் பண்ணுங்க, அவங்களுடைய பலம் தான் இந்தியாவுடைய பலம் அப்படின்னு சொன்னார். அதான் ஈஸ் அ லவுடு திங்கர். அதே மாதிரி இன்னைக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அவர் சொல்லும்போது, ஜோஹோலையா சொன்னீங்க, ஒரு நாள் 200 டன்னு வேஸ்ட் ஒரு நாளைக்கு ஃபுட் வேஸ்ட் நம்மளாம் ரோட்டில் போடுறோம். ஒரு பையில், ஒரு கரும்பு பையில் கட்டி வேஸ்ட்டில் போட்டுருவோம். அதை நாயெல்லாம் இழுத்துட்டு போவோம், இல்லைன்னா காக்கா கொத்திட்டு இருக்கோம். ஆனால் அந்த வேஸ்ட்டில் இருந்து ஒரு அதாவது எவ்வளவு ஒரு கேஸ் உருவாக்க முடிகிறது, அதிலிருந்து எவ்வளோ இயற்கை வாயு உருவாக்க முடியுன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது இன்னைக்கு இது மாதிரி சிந்தனை தான் தேவை. இன்னைக்கு நாம் எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கோம்னா, குளோபல் வார்மிங் பற்றி சொன்னார். எந்த நேரத்தில் மழை பெய்யும், எப்போ மழை பெய்யும், எவ்வளவு மழை பெய்யும், ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் மழை பெய்யும். இதெல்லாம் நான் என்னுடைய 60 வயசில் நான் இதெல்லாம் இப்போ ஒரு 2-3 வருடமாக தான் இதெல்லாம் கேள்விப்படுறோம். ஒரேடியாக ஒரு 50 சென்டிமீட்டர் பெஞ்சிட்டு அப்புறம் ஒரு வருஷம் ஒன்றுமே பெய்யாமல் இருக்கும். என்ன பிரயோஜனம்? அத்தனை தண்ணீர் வேஸ்ட்டாக தான் போகுது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்க தான் உண்மையிலேயே உரத்த சிந்தனையாளர்கள் சார். அவருக்கு நம்ம ஒரு பலத்தை கடமை செய்யணும். அதே மாதிரி இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க. 1 மாடி 2 மாடி கட்டிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம 100 மாடி கட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய நாட்டில் இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு காலத்தில் சிவில் இன்ஜினியரோட மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு மிகப்பெரிய வேலை இருக்குது. அதான் நாங்கள் காலேஜ் படிக்கிற காலத்தில் சிவில் இன்ஜினியரோட மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு நிறைய ஸ்கோப் இருந்தது. எல்லா இடங்களையும் ஸ்கோப் இருந்தது. சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு அப்போ ஸ்கோப் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு மாறிடுது. இன்னைக்கு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஒன்று வந்த பிறகு, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் வந்த பிறகு உலகம் முழுக்க சிவில் இன்ஜினியரிங் பயங்கர டிமாண்ட். நீங்கள் உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு வேற எந்த நாட்டிலிருந்தும் அவர்கள் பொறியாளர்களை தேடுவதில்லை. நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பொறியாளர்களை தேடுகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய பெருமை. நீங்கள் எங்கே வேணால் போங்க. இப்போ கூட நான் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு வரும்போது ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அன்சர் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். இங்கே டிமாண்ட் யாருக்குன்னா டாக்டருக்கோ கம்ப்யூட்டர், அதான் நம்முடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கோ கிடையாது. இன்றைக்கு ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளில் இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய கண்ட்ரிகள்லாம் யாருக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ். ஏன்னா இன்னைக்கு யாருமே இப்படி பரப்பளவில் வீடு கட்டுறதில்லை. எல்லாம் வெர்டிகலாக தான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது. ஸ்கை ரேப்பர்ஸ் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த துறையிலே வல்லுநராக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விருது கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த விருது உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத விருதாக இருக்கும்.
சொல்லக்கூடிய விருதாக இருக்கும். பலருக்கு பலரிடம் நான் காட்டி பெருமை கொள்ளக்கூடிய விருதாக இருக்கும் என்பதிலே பெருமை அடைகிறேன். எனவே இங்கே வந்து என்னுடைய நண்பர்கள் 4 நல்ல தூண்கள் மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்திருக்காங்க. மடிப்பாக்கம் வெங்கட் இந்த ஏரியாவில் இருக்கிறது தான் மிகச்சிறந்த விமர்சகர், மிகச்சிறந்த வாசகர். சாவி இதழிலே பல ஆண்டுகள் பணியாற்றி இப்போ பேனா நண்பர்கள் பேரவை என்று எழுத்தாளர்களோடு சந்திப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 3 பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மலர்வனம் வாட்டு மருதமும் மிக்சட் பேக் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ராம்கி அவர்கள், மிகச்சிறந்த கவிஞர், ஆங்கிலத்திலும் தமிழிலும் கவிதை எழுதக்கூடிய காப்பியம் எழுதக்கூடிய ராஜ்குமார் அவர்கள். இந்த சிட்லப்பாக்கம் ஏரியாவில் நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த சமூக சேவையாளர் திரு முரளி அவர்கள். உங்கள் சிட்லப்பாக்கம் ஏரி வந்து இன்னைக்கு கிரீனாக இருக்கு இல்லையா, அந்த சிட்லப்பாக்கம் ஏரியை தூர் வாரக்கூடிய பணியில் இவங்களுடைய அசோசியேஷன், என்ன அசோசியேஷன் பேர்? சிட்லப்பாக்கம் ரைசிங். சிட்லப்பாக்கம் ரைசிங் என்பதுதான் இந்த அசோசியேஷனுடைய பேர். அந்த அரசாங்கம் செய்ய வேண்டியதை ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு 5 ஆண்டு காலமாக செஞ்சு இன்னைக்கு அரசாங்கம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த பாலச்சந்தர் படத்தில் எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு தண்ணி கொண்டு வருவாங்க, தண்ணீர் படத்தில். அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியது ஒரு 20, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர் நாட் இன்ஜினியர்ஸ். இவங்கெல்லாம் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டு தங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த முறை சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக விருது கொடுக்குறதா தான் நீங்கள் அவருக்கு தான் கொடுக்கணும். சரியான அளவு. ஆக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு 30-40 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வைர வியாபாரிகள் நடத்தக்கூடிய கூட்டத்தில் 40 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க டீல் பண்ணுற விஷயம் மிக பெருசு. ஆனால் மீன் கடையில் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் இருப்பாங்க. வேல்யூ எங்கே, எந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திப்புக்கு வேல்யூ என்றால், வைர வியாபாரிகள் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு எந்த அளவு மரியாதையோ மதிப்போ, அதே போல இங்கு இருக்கக்கூடிய பொறியாளர்கள் மத்தியிலே சமுதாயத்தை சிந்தனையால் கட்டி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு இந்த விருது தந்திருப்பதை பெருமையோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதை சிபாரிசு செய்த ஐயா புலவர் ராமலிங்கம் அவர்களுக்கும், இந்த விருதை பெயரை தேர்ந்தெடுத்து கொடுத்த திரு மேகநாதன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.